இந்த ஈஸியா நாக் அவுட் பண்ணக்கூடிய பஞ்ச் எது அப்படின்னா இந்த ஹூக் பஞ்ச் தான். ஸ்ட்ரெயிட் பஞ்சஸ்க்கு அப்புறமும் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய பஞ்சு இந்த ஹூக் பஞ்ச் தான். அது என்ன ஹூக் பஞ்சு, ஏன் அதுக்கு அந்த மாதிரி ஹூக்குன்னு பேர் வச்சிருக்காங்க? ஹூக்னா என்ன? ஹூக்னா தமிழ் என்ன? கொக்கி இருக்கு இல்லையா, அதுதான் ஹூக் இங்கிலீஷ்ல. இந்த கொக்கி எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும், இப்படி வளைஞ்சு இப்படி வருமா? பஞ்சு நம்ம இந்த ஹூக் பஞ்ச் எப்படி இருக்கும்னா இப்படி வளைச்சுதான் வரும். அதனாலதான் அதுக்கு பேரு ஹூக் பஞ்சுன்னு வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஈஸியா நாக் அவுட் கிடைக்கக்கூடிய பஞ்சும் இந்த ஹூக் பஞ்ச் தான். இந்த ஹூக் பஞ்ச் எப்படி அடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? பாருங்க. இந்த ஹூக் பஞ்சு கார்டு வச்சுக்கிறீங்க. முன்னே சொன்ன மாதிரிதான் இந்த கொக்கி எப்படி இருக்கும் பாரு, இப்படி இருக்குமா, இப்படி வளைஞ்சு வருமா? ஸோ அதே மாதிரிதான் இந்த பஞ்சு வரும் பாரு. ஸோ நின்று அடிக்கிற ஃபர்ஸ்ட், நின்று அடிக்கிறப்ப எப்படி அடிக்கணும்? வெறும் பஞ்சு மட்டும் வருது சரியா? அடுத்தது இந்த வெறும் நின்று அடிக்கிறப்போ ஹேண்ட் மட்டும்தான் வரணுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, லெக்கும் வரணும். அந்த லெக் எப்படி வரணும் அப்படின்னா பாருங்க, 1 2 1 2 1 2 1 2 1. இந்த பஞ்ச் அடிச்சு பினிஷ் பண்றப்போ நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா இங்க பாருங்க, உங்க கண்ணு மட்டும்தான் என் முன்னாடி தெரியணும். அதே மாதிரி இந்த ஷோல்டர் வந்து இப்படி ஓப்பன்ல இருக்கக்கூடாது, இங்க அடி விழுவும். அப்ப என்ன பண்ணணும், இந்த பஞ்சை அடிக்கிறப்போ ஷோல்டர் வந்து உங்களோட சின்ன இப்படி இடிச்சு இருக்கணும். அப்போதான் இந்த பக்கம் இருந்து பஞ்ச் அடிக்கிறப்போ ஷோல்டர்ல வாங்க முடியும். ஒருவேளை கை கீழே இறக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா ஃபேஸ்ல வாங்கும் பாருங்க. அப்போ ஹூக் பஞ்ச் நின்று அடிக்க போறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2. இது ஸ்டாண்ட் பண்ணி பண்றது. ஸ்டாண்ட் பண்ணி மட்டும் தான் நம்ம அடிக்க முடியுமா? நின்றுதான் அடிப்போமா? மூவ் பண்ணி அடிக்கணும்ல. ஸோ மொத்தம் எத்தனை டைரக்ஷன் இருக்கு? லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் 4 டைரக்ஷன். அந்த 4 டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஃபார்வர்டு பேக் எப்படி அடிக்கிறதுன்னு பாருங்க. ஸ்டெப் வந்து எல்லா பஞ்சுக்குமே ஒண்ணுதான். இப்போ ஸ்ட்ரைட் பஞ்சு இப்படி அடிச்சேன்னா ஹூக் பஞ்சும் அதே தான். அது லெஃப்ட் ஸ்ட்ரைட் பஞ்சுக்கு இப்படி ஸ்டெப் வச்சேன். ஹூக் அடிக்கிறப்போ மாறணுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஹூக் பஞ்ச் அடிக்கிறப்போ பஞ்சு மட்டும்தான் மாறணுமே தவிர ஸ்டெப் எல்லாத்துக்குமே ஒண்ணுதான். சி 1 2. நல்லா பாருங்க. அகைன் ஃபார்வர்ட் அடிச்சு காமிக்கிறேன். 1 2 1 2 1 2. அப்படியே பேக்வர்டு வரணும். பேக்வர்டு வரப்போ நான் ஆல்ரெடி ஃபுட் ஒர்க் பண்றப்போ நான் சொல்லியிருப்பேன், பேக்வர்ட் போறப்போ என்ன லெக் ஃபர்ஸ்ட் வைக்கணும்னு. பேக்வர்ட் போறப்போ என்ன லெக் ஃபர்ஸ்ட் வைக்கணும்? பின்னாடி என்ன லெக் ஃபர்ஸ்ட் இருக்கோ அதை தான் வைக்கணும். நமக்கு என்ன லெக் இருக்கு? ரைட் இருக்கு. அப்போ ரைட்டை ஃபர்ஸ்ட் வைக்க போறோம். சி 1 2 1 2 1 2 1 2. சரியா? இது ஃபார்வர்டு அண்ட் பேக்வர்டு. அடுத்தது லெஃப்ட் ரைட் எப்படி வரணும் பாரு. 1 2 1 2. ரைட் சைட் 1 2 1 2 1 2. ஸோ இது லெஃப்ட் ஹூக் அடிக்கிறதுக்கான ப்ராப்பர் ப்ரொசீஜர், ஃபார்வர்ட் பேக் லெஃப்ட் ரைட். அடுத்தது ரைட் ஹூக் அடிக்கிறோம். ரைட் ஹூக் அடிக்கிறப்போ ஸ்டாண்ட் பண்ணி எப்படி அடிக்கணும்னு பாருங்க. ரைட் சைட் அடிச்சோமா, ஞாபகம் இருக்கு, லாஸ்ட் வீடியோல பார்த்துருப்பீங்க. இந்த ரைட் சைட் அடிச்சோமா, அதே மாதிரிதான் ரைட் ஹூக்கும் வரணும். ஸ்டெப் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். நின்று அடிக்கிறப்போ உங்க லெக் எப்பவுமே கீழே டேப் பண்ணும். அதே மாதிரி நம்ம அடிக்கிறோம் பாருங்க. அடிக்கிறப்போ என் கண்ணு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், கண்ணு மட்டும்தான் வெளியே தெரியணும். உங்க சின்ன வந்து ஷோல்டர் இப்படி கவர் பண்ணிருக்கணும், கை நேரா இருக்கணும்.
இப்படி இல்லை வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது பாருங்க, ஷார்ப் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஸோ இதுதான் ப்ராப்பர் பஞ்ச் அடிக்கக்கூடிய மெத்தட். தென் காட் பாருங்க, 1 2 1 2. இப்போ ஸ்ட்ரைட்ல அடிச்சு காமிக்கிறேன். 1 2 காட், 1 2 காட், பேக்வர்ட் 1 2 1 2 1 2. அடுத்தது லெஃப்ட் சைடு ரைட் சைடு அடிக்க போறோம். லெஃப்ட் சைடு என்ன பஞ்ச் அடிக்கிறோம்? ரைட் ஹூக் அடிக்கிறோம். 1 2 காட், 1 2 காட். அடுத்தது ரைட் சைடு 1 2. ரைட் சைடு போறப்போ ரைட் லெக் ஃபர்ஸ்ட் 1 2 1 2. மறுபடியும் பாருங்க, நான் நின்று அடிக்கிறேன் பாருங்க. நல்ல பவரா அடிச்சீங்கன்னா நான் கிளீன் நாக் அவுட். இது ஸ்டாண்ட் பண்ணி அடிக்கிறேன். ஃப்ரண்ட்ல போய் அடிக்கிறேன் பாரு, பேக்வர்ட் லெஃப்ட் சைடு. அடுத்தது ரைட் சைடு. இப்போ ரைட் ஹூக் அடிக்கிறேன் ஸ்டாண்ட் பண்ணி. அடுத்து ரைட் சைடு வந்து ஃபார்வர்ட் மூவ் பண்ணி காமிக்கிறேன். ரைட் ஹூக் பேக்வர்ட். அடுத்தது ரைட் ஹூக் லெஃப்ட் சைடு. அடுத்தது ரைட் ஹூக் ரைட் சைடு. ஸோ இப்படிதான் ப்ராப்பரா நீங்க ஹூக் பஞ்ச் அடிச்சு நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.